டியர் கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறது பிக் பண்ணிங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டாக வந்து வரும் நண்பா. சரிங்களா? ஒரு வேளை உங்களுக்கு டியர் கெஸிங் தேவைப்பட்டுச்சுன்னா இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஹாய் நண்பா, வணக்கம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கேரளா குழுக்கள் இல்லை நண்பா. நாளைக்கு 16ஆம் தேதி தான் இருக்குது. அதனால் நாளைக்கான கெஸிங்கை பார்த்துடலாம் வாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இயர்லி சார்ட் நண்பா. சரிங்களா? இந்த இயர்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது லீவ் இந்த அன்னைக்கு. சரிங்களா? 456 போன வருஷம் ரிசல்ட்டு நண்பா. சரிங்களா? வந்து இந்த பி போர்டு 6. சரிங்களா? இந்த பி போர்டு 6 எடுத்து ஏ போர்டு வச்சதுக்கு இந்த கிராஸ் 65 நண்பா. சரிங்களா? அதாவது 656 அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். ஆனால் 456 நண்பா. சரிங்களா? இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு 6ஆம் நம்பர் ஏ போர்ட்லேயோ இல்லை பி போர்ட்லேயோ ஆல் போர்ட்லேயோ எங்கேனாலும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க. இன்னொரு ரூட்டு காட்டுறேன். இயர்லி சார்ட்டில் சரிங்களா, அதாவது நேற்று வந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த பி போர்டுக்கு 3 நிறுத்தி இந்த கிராஸ் 28. சரிங்களா? இந்த கிராஸ் 28 அதே மாதிரி 328 இங்கே 328 நண்பா. சரிங்களா? ஏ போர்டில் 3க்கு 3 நிறுத்தினதுக்கு இந்த கிராஸ் நம்பர் 28 எடுத்து இந்த கிராஸில் அப்படியே கொடுத்துருந்துருப்பான். சரிங்களா? இதே மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 5க்கு 5 ஏ போர்டு 5க்கு 5 நிறுத்தினதுக்கு சரிங்களா, இந்த 5க்கு இந்த கிராஸ் 03 நண்பா. சரிங்களா? இதே மாதிரி 503 இங்கே 550 சி போர்டுக்கு ஒரு 3ஓ 8ஓ இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இதே மாதிரி வந்துச்சுன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நோட் பண்ணிக்கிங்க நண்பா. அடுத்த ரூட்டு காட்டுறேன். இது வீக்லி சார்ட் நண்பா. சரிங்களா? இன்றைக்கி ஒரு சிங்கிள் போர்டு நம்பர் நல்லா அமைஞ்சிருக்கு. அதை வேணால் பாருங்கள். கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. சரிங்களா? அதாவது இந்த இயர்லி சார்ட்டில் வீக்லி சார்ட் நண்பா. சரிங்களா? இங்கேருந்து பாருங்கள். இந்த 3க்கு 3 நிறுத்தினதுக்கு அப்படியே அடுத்தது 8க்கு ஒரு 3. சரிங்களா? கரெக்டாக 8 3 தான் கண்டினியூஸாக ஒரு 4 வாரம் தொடர்ந்து வந்திருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த பாருங்கள் 7 நண்பா. சரிங்களா? 7 அப்புறம் ஒரு 5 மறுபடியும் அடுத்த வாரம் ஒரு 7 அப்புறம் 5க்கு பவர் பண்ணி 0ன்னு வச்சுருக்கான். சரிங்களா? மறுபடியும் ஒரு 2. சரிங்களா? மறுபடியும் ஒரு 0. சரிங்களா? அதே மாதிரி மறுபடியும் ஒரு 2 வந்திருக்கு நண்பா. சரிங்களா? அதாவது 7ல் ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? 7 அப்புறம் ஒரு 5 அப்புறம் ஒரு 7 அப்புறம் 0 2 0 மறுபடியும் ஒரு 2 வந்ததுக்கு இந்த நம்பர் க்ளோஸ் ஆகிருக்கு. ஏ போர்டுக்கு வந்து ஒரு 5ஓ 0ஓ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா வர்றதுக்கு. சரிங்களா? ஏ போர்டுக்கு 5ஓ 0ஓ வந்தால் கரெக்டாக இந்த பேட்டர்ன் க்ளோஸ் ஆகிடும் நண்பா. கண்டினியூஸாக வந்ததில் கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஏ போர்டுக்கு ஒரு 5ஓ 0ஓ இறங்குறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க. அடுத்த ரூட்டு காட்டுறேன். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சிம்பிளான பேட்டர்ன் தான் நண்பா. வீடியோ சீக்கிரம் முடிஞ்சிடும். இந்த டெய்லி சார்ட்டு. சரிங்களா? இந்த டெய்லி சார்ட்டில் முந்தானேத்து ரிசல்ட்டு 0-20 நண்பா. சரிங்களா? இந்த 0-20க்கு இந்த சி போர்டு பார்த்தீங்கன்னா 0-25. சரிங்களா? இந்த 0 வந்து ஏ போர்டுக்கு மொதல் நாள் வச்சுட்டு சரிங்களா, இந்த பிசி 25. சரிங்களா? இது வந்து அடுத்த நாள், அதாவது நேற்று ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏ போர்டுக்கு 0க்கு 0 நிறுத்திட்டு இந்த 25 வந்து ஏபிக்கு 52 சொல்லி வச்சுருந்துருப்பான். சரிங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இதே கணக்குக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 5 இருக்கு இல்லைங்களா, 5 ஏ போர்டு 5 நிறுத்தினதுக்கு இந்த சி போர்டு பார்த்தீங்கன்னா 525 நண்பா. சரிங்களா? இந்த 525க்கு ஏபிக்கு 52 நிறுத்தியிருப்பான். சரிங்களா? அதாவது இங்கே பாருங்கள், ஏபிக்கு 52 சி போர்டு 8 நண்பா. சரிங்களா? 525 இங்கே 528. இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு 5ஆம் நம்பர் ஆல் போர்டில் ஸ்ட்ராங்காகவே வருது நண்பா. இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அது இறங்குச்சுன்னா ஏ போர்டில் இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இது நோட் பண்ணிக்கிங்க. அடுத்த ரூட்டு காட்டுறேன். இப்போ ஒரு 2 ரிசல்ட் கண்டினியூஸாக ஒரே பேட்டர்னில் வந்துருக்கு நண்பா. இன்றைக்கி அந்த மாதிரி வருது. நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பார்த்துக்குங்க. அதாவது இன்றைக்கி நம்ம வின்னிங் வாங்கியிருந்தோம். தப்பாக கொடுத்துருந்தோம். அதாவது 21 2 நாள் கழித்து இந்த கிராஸுக்கு 12. சரிங்களா? அதே மாதிரி இந்த கிராஸுக்கு வந்து 12 நண்பா. 2 நாள் கேப்பில் நான் வந்து 21 கொடுத்துருந்தேன். ஆனால் அந்த அன்றைக்கி 12 வந்துருச்சு. சரிங்களா? இதே மாதிரி அதாவது நேற்று ரிசல்ட்டு கூட பார்த்தீங்கன்னா இந்த கிராஸில் தான் வந்திருக்கும். அதாவது இங்கே ஏபி அந்த உள் நம்பர் ஏபிக்கு வந்து 37 நண்பா. சரிங்களா?
அதே மாதிரி கரெக்டாக ஒரு 13 நாள் கழிச்சு இங்கே பார்த்தீங்கன்னா 78 நண்பா. டி போர்டுக்கு ஏ போர்டுக்கு 78 சரிங்களா. அதே மாதிரி நேற்றுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 13 நாள் கழிச்சு பிசிக்கு கரெக்டாக வந்து ஒரு 28 நண்பா சரிங்களா. 37 78 அப்படியே ஃபுல் பவர் 37க்கு ஃபுல் பவர் 28 பிசியில் வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்பான் இந்த நம்பர் சரிங்களா. இதே மாதிரி நாளைக்கு கூட பார்த்தீங்கன்னா 64 சரிங்களா. ஒரு 4 நாள் கேப் விட்டு டி போர்டுக்கு ஏ போர்டுக்கு 64 நண்பா சரிங்களா. இதே மாதிரி ஒரு 4 நாள் கேப் விட்டு இன்றைக்கி லீவு சரிங்களா. அதனால் நாளைக்கு வந்து பிசிக்கு வந்து ஒரு 64 இல்லை 69 பவர் பண்ணி வச்சா 14 19 கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நண்பா சரிங்களா. இந்த பேட்டர்ன் வந்து கண்டினியூஸாக 2 நாள் விழுந்திருக்கு, அதனால் இதை மார்க் பண்ணி காட்டுறேன் சரிங்களா. ஒரு வேளை உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா சரிங்களா. நாளைக்கு சிங்கிள் போர்டு பார்த்தீங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5-0 ஸ்ட்ராங்காகவே இருக்குது நண்பா. அதே மாதிரி சி போர்டுக்கு 3 இல்லைன்னா 8 வரக்கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த 64 ஒரு 69 மிஸ் ஆச்சுன்னா சி போர்டுக்கு ஒரு 3-8 வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதே மாதிரி ஏபிபிசிக்கு பார்த்தீங்கன்னா பிசிக்கு மெயினாக 69 64 14 19 நண்பா சரிங்களா. ஏபிபிசிஎஸ்சிக்கு ஒரு 3 நம்பர் நண்பா 51 03 அப்படி இல்லைன்னா 59 வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 569 563 063 036 519 ஒரு 513 நண்பா சரிங்களா. டோட்டலாக 6 நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. மறுபடியும் ஒரு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கலாம். பாய்.